Hi friends, welcome வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். லாஜிக் என்ன அது அப்படின்னா, அதாவது இன்றைக்கி நம்ம மார்னிங் அப்டேட் கொடுக்குறோம் இல்லைங்களா. மார்னிங் அப்டேட்டில் நான் சொல்லிடுறேன், மார்க்கெட் ப்ரைஸ் இந்த மாதிரி ஆகினா இந்த மாதிரி பண்ணுங்கள், இந்த இடத்துல சப்போர்ட் இருக்கும், இங்கே ரேஷன்ஸுக்கும் இப்படி போனால் அப்படி பண்ணுங்கள் சொல்லிடுறேன். அது எந்த மாதிரி மூவ் ஆச்சு, நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் கரெக்டாக இருந்ததா, எந்த மாதிரி வியூ ஆச்சு, அதே மாதிரி நம்ம டெலிகிராம் சேனல்லையும் நம்மளோட வியூஸ் லைவ் மார்க்கெட்டில் ஷேர் பண்ணுறோம். ஸோ இதுக்கு ஒத்து போதா? ஏன்னா நம்ம சேனல் பியூர்லி எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் லேர்னிங் பர்பஸ்க்காகவும் இருக்கிறதுனால இந்த விஷயத்தை இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கும் மேக்ஸிமம் நீங்கள் மார்னிங் அப்டேட்ஸ் கொடுக்குற மாதிரி சப்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா, என்னால் முடிஞ்ச சப்போர்ட் எப்படி உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ண முடியுமோ அப்படின்னு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். லைக்ஸ் அப்புறமா கமெண்ட்ஸ் பொறுத்து நம்ம பார்க்கலாம். இது நிஃப்டி 50 மார்னிங்கில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. நீங்கள் வேணுமா தான் வீடியோ போய் இன்னொரு டைம் போய் ப்ளே பேக் பண்ணி பார்த்துக்கலாம். மார்க்கெட் இங்கே இருந்தது இல்லைங்களா. ஸோ ப்ரைஸ் இங்கே வரலும் ஃபஸ்ட் லெவல் வரும் சொல்லி நம்ம ட்ரெண்டில் எங்கே ட்ராப் பண்ணி போட்டிருந்தோம் ஞாபகங்களா. போய்ட்டு ஒரு டைம் போய் பாருங்கள், அப்புறம் தெரியும். ஏன்னா ஒரு லெவல் கட் ஆகிடுச்சோம்னா நெக்ஸ்ட் லெவல் கீழே சப்போர்ட் எடுக்கிறதுக்காக ப்ரைஸ் வரும். ஸோ ஃபஸ்ட் லெவலு ரெண்டாவது, அதாவது அந்த ஒரே லெவல் தான், திரும்ப ரெண்டாவது டைம் ப்ரைஸ் வந்திருக்கவள் தான். அந்த லெவலும் கட் ஆகிடுச்சு, திரும்ப இந்த சப்போர்ட் லெவல் ப்ரைஸ் வந்திருக்கும். ஓகே, இந்த லெவல் பிரேக் ஆகிடுச்சுன்னா இந்த லெவல் வந்திருக்கும் நிஃப்டி 50. ஆனால் வரல. நான் மெயின் ஃபோக்கஸ் லைவ் மார்க்கெட்டில் என்னோடய வியூஸை ஷேர் பண்ணது பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி. ஓகே, அதாவது நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற ப்ரைம் குரூப்பும் சரி, நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற ஃப்ரீ குரூப்பும் சரி, ரெண்டுத்துலேயும் ஷேர் பண்ணுவோம். ஆனால் நிறைய பேருக்கு இந்த 2 டெலிகிராம் சேனல் பிடிக்காது. யாருக்கு அப்படின்னா இந்த டிப்ஸ் கால்ஸ் வாங்குறவங்க, அப்புறமா பிளான் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு நம்ம சேனல் பிடிக்காது. அது தெரிஞ்ச விஷயம். கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, வெபினார் அட்டன் பண்ணுவாங்க, ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுவாங்க. ஏன்னா கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. அவங்களுக்குலாம் 20 மேட்ச் பிடிக்கும். டெஸ்ட் மேட்சோ 50 ஓவர் மேட்சோ பிடிக்காது அவங்களுக்குலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது பேங்க் நிஃப்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி என்னோடய வியூவில் மார்க்கெட் மூவ் ஆகலை. ஓகே, என்னோடய வியூ என்ன இருந்தது அதையும் பார்த்துலாம். என்னோடய வியூ இந்த ட்ரெண்ட் லைன் செகண்ட் சப்போர்ட்டுக்காக ட்ரெண்ட் லைன் டச் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதாவது நான் என்னோடய வியூஸ் என்னென்னா, இந்த ட்ரெண்ட் லைன் கனெக்ஷன் ஆகிட்டு இந்த அளவுக்கு வரணுமா இருந்தது. ஓகேங்களா, அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் இருக்குங்களா. ஸோ இந்த ப்ரைஸு இங்கேருந்து இந்த ட்ரீட்டர் ஸ்டேட்டை இங்கேருந்து டச் ஆகிட்டு அதுக்கப்புறம் மேலே அப்பவும் ஆகுது. என்னுடைய வியூ லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு சென்டும் பண்ணியிருந்தேன் என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனலில். சரி, நீங்கள் சொல்லலாம், சார் இந்த இடத்துல கட் ஆகிட்டதுக்கப்புறம் நீங்கள் பை வியூ கொடுத்துருக்கலாம் இல்லையா, ஏன் பையிங் வியூ கொடுக்கல இந்த இடத்துல? நான் என்னுடைய டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னு தெரியும், பேட்டர்ன் இந்த மாதிரி போட்டிருந்தேன். ப்ரைஸு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் க்ரியேட் ஆகும். ஏன்னா இந்த ஹை ஸ்டாப் லாஸ்லாம் ஹிட் பண்ணிவிட்டு திரும்ப ப்ரைஸ் கீழே வரும். அகைன் இந்த இடத்துல சப்போர்ட், செகண்ட் சப்போர்ட் வரும். லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன். டெலிகிராம் சேனல் நீங்கள் பார்த்துங்க. இது நம்ம டெலிகிராம் சேனல் இது நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனல் தான். இந்த மாதிரி சென்ட் பண்ணியிருந்தேன். ஓகே, ரீசன் என்ன, எப்படி எல்லாம் பார்க்கலாம் ஒன்றுனா. சரி, ஏன் பை வியூ ஏன் கொடுக்கல அங்கேருந்து அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல அப்பர் சைடு மேலே மூவ் ஆகிடுச்சுன்னா, ஓகே நல்லா கவனிச்சுங்க, அப்பர் சைடு மூவ் ஆகிடுச்சுன்னா மேலே டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது, என்ன ப்ரைஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், 42,500 ஒரு சைக்காலஜிக்கல் நம்பர், PSY நம்பர் நம்ம டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணிட்டேன். ஒரு சென்டிமெண்ட் நம்பர் அந்த இடத்துல 42500 42,500க்கு இருந்ததுனால ஆல்ரெடி இங்கே மார்க்கெட் ரன்னிங் ஆகிடுது. ஸோ ஒரு புல் பேக்கு திரும்ப ரன்னிங் இந்த டிஸ்டன்ஸே நம்ம போகும் அப்படின்னு எதிர்பார்த்த முடியாது. ஏன்னா ஆல்ரெடி இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிட்டு நமக்கு எவ்வளோ மிஞ்சுது 42,500 எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அங்கேருந்து? வெறும் 70 to 80 பாயிண்ட்ஸ் இருக்குது. இங்கேருந்து ஓகேங்களா, இங்கேருந்து 42 to 500. ஸோ இந்த இடத்துல லெவல் கட் ஆகிட்டு இந்த இடத்துல ப்ரைஸ் என்ன நடக்குதுன்னு தெரியாது, நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட்டு இந்த ஹையெல்லாம் கட் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கு. மேலே போய்ட்டு சின்னதாக ஒரு சப்போர்ட் எடுத்துருக்கு, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இந்த ஸ்ட்ராங் சப்போர்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்ததுன்னா நம்ம தைரியமாக எடுத்துக்கலாம். ஏன்னா ட்ரெண்ட் லைன் டச் ஆகிட்டு மல்டி டைம் போயிட்டுருக்கு. நமக்கு ரீசன் நம்மள ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும், பை எடுத்துருக்கலாம். ஆனால் நம்ம இந்த இடத்துல நம்ம பை கொடுக்காததுக்கான காரணம், ஏன்னா ஒரு சில சார் நீங்கள் நல்லா மார்க்கெட் அங்கேருந்து ஒரு 80 பாயிண்ட்ஸ் எல்லாம் மூவ்மெண்ட் ஆகிடுச்சு, நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்களே சார்
அப்படின்னு சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து என்னோடய வியூவில் எவ்வளோ தூரம்னா போட்டோம், எனக்கு வந்து நம்ம வியூவில் மார்க்கெட் போனால் மட்டும்தான் நம்ம வந்து என்ட்ரி கொடுக்குமே தவிர, இல்லை அவ்வளோ தூரம் மார்க்கெட் மூவ் ஆகிடுச்சு நம்ம வந்து இந்த டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா எனக்கு இல்லை, என்னோடய கான்ஃபிடன்ஸ் கிடையாது. எனக்கு இந்த தூரம் வந்து மேபி எவ்வளோ தூரம் கேட்ச் பண்ணி 42,400 லெவல் கட் ஆகிடுச்சு. 42,450 ஹையஸ்ட் இருந்தது. அந்த லெவல் கட் ஆகிடுச்சுன்னா 42,500 வந்து ரவுண்ட் நம்பர். ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் இந்த மாதிரி நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது இல்லைங்களா. சப்போஸ் நீங்கள் இந்த பை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஆப்ஷனில் பை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பெரிய ஒரு பாயிண்ட்ஸ் மூவ் கிடச்சிருக்காது. உங்களுக்கு 70 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு பேங்க் நிஃப்டி மூவ் ஆகுதுன்னா, நீங்கள் ஆப்ஷனில் ஒரு கால் ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் இருந்தால் 20 பாயிண்ட்டுக்கு மேலே உங்களால் அந்த இடத்துல கேப்சர் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஒன்று பண்ணியிருக்கலாம், அதாவது இந்த சப்போர்ட்டில் நம்ம பையிங்கான மூமெண்டம் எடுத்திருந்ததுன்னா இப்போ இந்த டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிக்கலாம். எது இந்த சப்போர்ட்டு. ஆனால் இந்த சப்போர்ட்டில் எனக்கு கான்ஃபிடன்ஸ் கிடையாது. ஏன்னா இந்த ஒன்லி ஒரே ஒரு லாஜிக் வச்சு நம்ம இதில் சப்போர்ட் எடுக்க முடியாது. ஓகேங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இன்னொரு விஷயம் சார், இந்த இடத்துல வந்து எல்லாருமே இப்போ அதே மாதிரி விட்டுட்ருப்பாங்களா, எல்லோரும் வந்து பை பண்ணியிருக்க மாட்டாங்களா அப்படின்னா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதில் வியூஸ்ன்னு இருக்குது. எப்படின்னா என்னுடைய பார்வையில் இந்த இடத்துல ப்ரைஸ் ரிஜெக்ஷன் தெரியுது. மூணாவது கேண்டில் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக ரிஜெக்ஷன் இருக்குது. ரிஜெக்ஷன் ஆகிட்டு ப்ரைஸ் இங்கே வந்துருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த ப்ரைஸ் மூமெண்டம் வச்சு தான் நம்ம வந்து நம்ம இதில் பை எடுக்க முடியும். சடனாக வந்து இந்த இதில் பை இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகாத வரை நம்ம வந்து பையிங்கான வியூ எந்த கிடையாது. இது சாலிடு இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு பாருங்கள். இது வரலும் பையிங்கான ஒரு சினாரியோ கிடையாது. இந்த க்ளோசிங் வரலும் பார்த்தீங்கன்னா இந்த இது இக்னோர் பண்ணிடுங்க. இந்த 3 கேண்டில் வந்து இக்னோர் பண்ணிவிடுங்க. இந்த 3 கேண்டில் மட்டும் கணக்கு வச்சு பார்த்தீங்கன்னா இங்கே செல்லிங் ப்ரெஷர் கிளியராக தெரியுது. அதாவது ப்ரைஸ் ரிஜெக்ஷன் வந்து கிளியராக தெரியுது. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் நமக்கு பையிங்கான வாய்ப்பு இந்த பாட்டம்லேயே பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. அப்படியே உங்களுக்கு ட்ரெண்ட்லேயே ட்ராப் பண்ணியிருந்தால் கூட உங்களுக்கு இந்த இடத்துல தான் பையிங் கிடச்சிருக்கும். ஓகேங்களா. இந்த ரீசனுக்காக தான் உங்களுக்கு பையிங் கொடுக்கல. எனக்கு பையிங்கில் அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் கிடையாது. 42,450 அபோவ் பையிங்கான வாய்ப்புகள் வந்து என்னுடைய பார்வையில் இல்லை. அதனால் உங்களுக்கு சென்ட் பண்ணல. அதுவும் உங்கள் டெலிகிராம் சேனலில் நம்ம சென்ட் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம வெபினார் குரூப் ஓகே அது பாருங்கள். 42,500 PSY லெவல், சைக்காலஜி லெவல், டுடே பை சைட் நோ கான்ஃபிடன்ஸ். எத்தனை 10:22 ஓகேங்களா. ஓகே, இது மாதிரி நம்ம டெலிகிராம் சேனல்லையும் ப்ரைம் டெலிகிராம் சேனலும் சரி, ஃப்ரீ டெலிகிராம் சேனல் என் வியூஸ் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேக்ஸிமம் லைக்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா இதே மாதிரி அன்றைக்கி டே எண்டில் அன்றைக்கி என்ன நம்ம சென்ட் பண்ணுமோ அந்த விஷயத்தெலாம் ஷேர் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஆனால் மேக்ஸிமம் லைக்ஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும். இது வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி வியூவில் நம்ம பார்க்கலாமா அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. இப்போ இதில் கூட நீங்கள் கவனிக்கலாம். இதில் என்ன இந்த லெவல் மேலே போச்சு இல்லையா, இதுக்கப்புறம் இது என்ன நடந்திருக்கு. எஸ், அப்படியே உங்களுக்கு டே பை டே உங்களுக்கு நாலேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.